Hello everyone, welcome to GK Shankar Learning Institute. நம்ம சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கடைசி அலகில் இருக்க திருக்குறளில் இருக்க 20 அதிகாரங்களை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றின ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் புக்ஸ்லேயே இருந்திருக்கும். அது இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? முக்கியமாக திருக்குறள் பற்றி அதிகமாக கேட்குறது இந்த கோட்ஸ் ஒன்று கேட்குறாங்க, யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 4-5 பார்த்துடலாம். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. ஆக்சுவலாக திருக்குறள் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னா யாருன்னா கியாபே விஸ்வநாதம். சரிங்களா? அடுத்து சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருத்தம் அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. அண்ட் உங்களுக்கு தெரியும் தமிழுக்கு கதி. சரிங்களா? தமிழுக்கு கதி அப்படின்னு அழைக்கப்படுறது காணா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி சொன்னவர் யாரு அப்படின்னா செல்வ கேசவராய முதலியார். சரிங்களா? செல்வ கேசவராய முதலியார். சரிங்களா? சரி, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, அடுத்து திருக்குறளோட மொழிபெயர்ப்புகள் பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? திருக்குறள் எந்தெந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க, யாரெல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்க எழுதி வச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வீரமாமுனிவர் லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இது பல வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரமாமுனிவர் லத்தீன். ஓகேங்களா? அடுத்து ஜி போப் ஆங்கிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லிஸ் அவரும் கிண்டர்ஸ்லே அவங்களும் ஆங்கிலம். எல்லிஸும் ஆங்கிலம் தான், கிண்டர்ஸ்லே இவங்க 2 பேருமே இங்கிலீஷ். ஓகேங்களா? இவங்க மட்டும் இல்ல, வாவேசு ஐயர் இருக்காரு இல்லைங்களா? ஸோ அவருமே வாவேசு ஐயருமே இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? இது இல்லாம நம்ம வேற யார் சொல்லலாம்னா பூர்ணலிங்கம், அவங்களோட மொழிபெயர்ப்பும் சிறந்தது. அவங்களும் இங்கிலீஷ்ல தான் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து ராஜாஜி. ஓகேங்களா? அவரும் இங்கிலீஷ்ல தான் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து டாக்டர் க்ரவுல். டாக்டர் க்ரவுல் ஜெர்மன்ல மொழிபெயர்த்திருக்காரு. ஜெர்மன். ஓகேங்களா? ஏரியல் ஏரியல் இவர் பிரெஞ்சுல மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து டால்ஸ்டாய். டால்ஸ்டாய் ரஷ்யன்ல மொழிபெயர்த்திருக்காரு. பி.டி. ஜெயின் இவர் ஹிந்தியில மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்து தெலுங்குல
வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உரை எழுதினவர் வந்து மணக்குடவர் உரை, அது நமக்கு தெரியும். அதே வந்து சிறந்த உரைனா பரிமேலழகர் உரை. அந்த பரிமேலழகர் உரையை வந்து 1940 ராமானுஜ கவிராயர் அப்படிங்கிறவர் தான் வந்து பதிப்பிச்சிருப்பாரு. பரிமேலழகர் உரையோட பதிப்பிச்சவர் வந்து ராமானுஜ கவிராயர். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து அதிகாரம் திருக்குறள் வந்து பயிரலாம். சரிங்களா? இல்லை பாருங்க, ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது 10 குறளுமே நம்ம பழைய புக்ல வந்து இருக்கும் இல்லைங்களா? ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது வந்து ஒழுக்கம்தான். அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதா கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒரு நல்ல துணை. பரிந்தோம்பி அப்படின்னா, பரிந்து அப்படின்னா இந்த விரும்பி அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால எப்படிப்பட்டாவது அதை விரும்பி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழுந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவங்க தான் உயர்குடியினர், ஒழுக்கம் இல்லாதவங்க இழிகுடியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. மரப்பினும் மூத்து கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். சரிங்களா? அதாவது ஒருத்தர் தன் கற்றுக்கொண்ட அந்த கல்வியை மறந்தாலும் அதை மீண்டுமே கத்துக்க முடியும். ஆனா ஒழுக்கத்துல குறைந்தா அவனுடைய குடிபிறப்பினோட சிறப்பே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. இது வந்து உவமையணியில வரும். சரிங்களா? ஏன்னா போன்று அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு இல்லையா? அதனால அதாவது அழுக்காருடையவன்னா பொறாமையுடையவன். அப்ப அவன்கிட்ட ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம். செல்வம் வந்து நிலைக்காது. அதே போலதான் ஒழுக்கம் இல்லாதவன் கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து. ஏதம் அப்படின்னா குற்றம், ஒழுகார் அப்படின்னா வந்து விலக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒழுக்கம் தவறுறாங்க அப்படின்னா அதனால என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது இந்த உறவோர்னா மனவலிமையுடையோர். சரிங்களா? அந்த மனவலிமையுடையோருக்கு தெரியும். அதனால அவர் வந்து அந்த ஒழுக்க நெறியிலேருந்து மாற மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாபலி. ஒழுக்கமுடையவங்க மென்மடையவங்க. இழுக்கம் அதாவது ஒழுக்கத்திலிருந்து தவறுறவங்க அடையக்கூடாத படியை அடைவார்கள். அடுத்து, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். சரிங்களா? அப்ப நல்லொழுக்கம் வந்து நன்மையான விஷயங்களுக்கு ஒரு விதை போன்றது. அதே போல தீயொழுக்கம் வந்து எப்பவுமே இடும்பை அப்படின்னா துன்பத்தை தான் தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவை தீய வழுக்கையும் மாயார் சொல்லல். அதாவது ஒழுக்கமுடையவர்கள் வந்து தவறி கூட தன்னோட வாயால ஒரு தீய சொல்ல மாட்டாங்க. அடுத்து, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஓகேங்களா? அதாவது உலகத்தோட பொருந்தி வாழ்ற அந்த கல்வியை கல்லாதவர்கள் வந்து எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து 2வது அதிகாரம் பொறையுடைமை. பொறை அப்படின்னா என்ன? பொறுமை, பொறுமையுடைமை. சரிங்களா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, போலங்கிறது வந்திருக்கு, அதனால இது உமையணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தரை. எப்படி தன்னை தோண்டுபவர்களை வந்து நிலம் வந்து தாங்குதோ அதே போல தன்னை இகழ்வாரை வந்து நம்ம வந்து பொறுத்துக்கணும். அதுதான் சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது, பொறுத்தல் இறப்பினை என்றும். இறப்பு அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குதுன்னா மற்றவங்க செய்யற துன்பத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? அப்போ மற்றவங்க செய்யற அந்த துன்பம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொறுத்துக்கணும். என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதை பொறுத்துக்கிறது நன்று, அதை மறந்து போறது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை.
இது வந்து எடுத்துக்காட்டு உவமையினே. அதாவது எப்படின்னா, விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை. ஓகேங்களா? அந்த விருந்தினரை ஒரு ஆள் அவங்கள வரவேற்க முடியாதது இருக்கீங்களா, அந்த விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமை. அதுபோல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்மைங்கிறது இங்க வந்து வறுமையை குறிக்குது. அப்ப வறுமையிலையும் வறுமை வந்து விருந்தினரை வரவேற்க முடியாது. அதே போல அறிவற்றவர் மடவார் அப்படின்னா அறிவற்றவர், அவங்க செய்யற அந்த தவறுகளை வந்து பொறுத்துக்கிறது வந்து வலிமையிலையும் வலிமை. இந்த வன்மைனா வலிமைன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இப்ப 2 உவமையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது இணைக்கிற உவமை உருவு இல்லை, அதனால இது வந்து எடுத்துக்காட்டு உவமை. அடுத்து பாருங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி காத்தல் வேண்டும். அடுத்து, ஒருத்தாரை ஒன்றாக வையாரே பொறுத்தாரை வையாரிய வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. சரிங்களா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ஒருத்தார் பொறுத்தார் இது ரெண்டும் ஆப்போசிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒருத்தார் அப்படின்னா தண்டித்தவர். சரிங்களா? அதாவது அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குறவங்க, தண்டனை கொடுக்குறவங்க, இந்த மாதிரி. அப்போ ஒருத்தர் செய்யற தீங்கின வந்து ஒரு தீங்கு செய்யறாங்க அப்படின்னா அதை பொறுத்துக்காம தண்டிக்கிறவங்கள வந்து சான்றோர் வந்து ஒன்றாக வையாரே அப்படின்னா அதாவது ஒரு பெரிய ஒரு ஆளா அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதான் சொல்றாங்க, ஒன்றாக வையாரே வைப்பர். யாரை வைப்பாங்க அப்படின்னா பொறுத்தாரை பொன் போல மனசுல வந்து மதிச்சு வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்தாருக்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஓகேங்களா? அதாவது அந்த தண்டனையை ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த நேரத்துல மட்டும்தான் அது வந்து இனிமையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பொறுத்தவர்களுக்கு இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவங்களோட புகழ் வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது, திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. தனக்கு செய்யக்கூடாத தவறுகளை வந்து செஞ்சாலும் நம்ம வந்து மனசு வெறுத்து போய் அவங்களுக்கு அரண் இல்லாத விஷயங்களை செய்யாம இருக்கணும், அதுதான் நன்மையானது அப்படின்னு சொல்றாங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். அதாவது ஒரு செருக்கால தீமை செய்யறவங்களை தன்னோட பொறுமையால அவங்கள வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கிருப்பவர். வரம்பு கடந்து பேசுவோருடைய தீய சொற்களையும் பொறுத்து கொள்பவரே பற்றற்ற துறவியர்ல மேலானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துறந்தார்னா யாரு? துறவி. அந்த துறவியிலேயே தூய்மையுடையவர்கள் யாரா? இறந்தார் அப்படின்னா நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, துன்பம் தரக்கூடிய சொற்களை சொல்றவங்கள பொறுத்துக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின். சரிங்களா? உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் தீய சொற்களை பொறுத்து கொள்பவர் வந்து மேலானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது அதிகாரம் பார்க்குறோம், ஊக்கமுடைமை. உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையாரோ மற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் பெற்றிருக்கின்ற என்று சொல்லத்தக்க சிறப்புடையது வந்து ஊக்கம். ஊக்கம் இல்லாதவர் வந்து அதாவது வேற எதை பெற்றிருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஊக்கத்தை பெற்றிருக்கிறவங்க தான் ஒரு பொருளை பெற்றிருப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கி வரும் சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது தான் வந்து சொல் பின்வரும் நிலையணி. சரிங்களா? ஓகே, இப்ப இங்க உடைமைங்கிற சொல் வெவ்வேறு இடத்துல வந்திருக்கு. ஆனா இது 3 இடத்துல வந்திருந்தாலும் இது வந்து ஒரே பொருளை தராது. சரிங்களா? வெவ்வேறு பொருளை வந்து தருது. உள்ளம் உடைமை அப்படிங்கிறது வந்து இங்க ஊக்கமுடைமை தான் உள்ளம் உடைமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஊக்கமுடைமை தான் ஒருத்தங்களுக்கு நிலையான உடைமை. இங்க வந்து உடைமைங்கிறது என்ன பொருள்? அவங்கிட்ட இருக்க செல்வம். சரிங்களா? அப்ப ஊக்கமுடைமை தான் நிலையான செல்வம். மற்ற பொருளுடைமையானது நிலைபேறு இல்லாமல் நீங்கி விடுவது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்தை வந்து ஒரு ஊன்றுகோலா வச்சிருக்கிறவங்க தன்னோட, அதாவது ஆக்கம் அப்படின்னா இங்க வந்து செல்வத்தை சொல்றாங்க. ஆக்கம் வந்து இல்லை, இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கலங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை. அதர்வினாய் அப்படின்னா வழிகேட்கொண்டு, அதாவது ஆக்கம் செல்வம் எப்படி என்ன பண்ணுமா, வழி கேட்டுட்டு போகுமா. யார்கிட்ட? அசைவிலானா நான் அசைக்கவே முடியாத ஊக்கமுடையவன் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட செல்வம் வந்து தானா போய் அவன்கிட்ட சென்றடையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. இது வந்து ஓமையினி, சரிங்களா? ஏன்னா அணைய அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, அதான். அதாவது இந்த தாமரை பூ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா அது தண்ணீர் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கோ அந்த உயரத்துக்கு அந்த பூக்கள் வந்து மேல வந்து பூக்கும், சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு வெள்ளம் உயருதோ அந்த அளவுக்கு அந்த பூக்களும் உயரும். அதே போலதான் ஊக்கத்தோட அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் வந்து உயர்வாங்க. ஊக்கம் அதிகமா இருந்தா நாமளும் வளருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரிங்களா? எண்ணுவதை உயர்வாக எண்ணணும். அந்த எண்றதை அடையாவிட்டாலும் கூட அந்த எண்ணமே நமக்கு வந்து ஒரு மனநிறைவை தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த எண்ணத்தை நம்ம வந்து கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து, சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர் புதயம் பெர் பட்டு பாடுன்றும் களிறு. உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டும் யானை வந்து தன்னோட பெருமையை வந்து நிலைநிறுத்தும். அதே போல ஊக்கமுடையவர்கள் வந்து அழிவு பெறும் சூழ்நிலை வந்தா கூட தளர்ந்து நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளம் இல்லாதவர், அதாவது இந்த இடத்துல உள்ளம்ங்கிறது ஊக்கத்தை தான் குறிக்குது, உள்ளத்துல இருக்க ஊக்கத்தை குறிக்குது. அந்த உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. அதாவது வல்லியம்னா என்ன? ஈகை. அதாவது ஈகை பண்றதுதான் வந்து ஒரு செருக்கு, சிறந்த ஒரு நமக்கு வந்து ஒரு கர்வத்தை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அப்படி ஊக்கம் இல்லாதவர்கள் வந்து அந்த யாருமே வந்து எப்படி இருக்க மாட்டாங்க, கொடைத்தன்மை இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து ஈகை அப்படிங்கிற மகிழ்ச்சியை வந்து அடையாமலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பரியது கூறுங்கோட்டதாயினும் யானை வெறும் புலிதா கொரின். இது வந்து பிரிதுமொழிதலனி. அதாவது யானை படுத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது. அதாவது யானை வந்து ஒரு பருத்த உடம்பு இருக்கு, அதுக்கு கூர்மையான கொம்புகள் இருக்கு. ஆனா ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்குனா அந்த யானை கூட அதுக்கு வந்து அஞ்சும், சரிங்களா? ஸோ இங்க கோடு கூறுங்கோட்டது அப்படின்னா வந்து தந்தம், அந்த கோடுனா தந்தத்தை சொல்றாங்க, சரிங்களா? அப்ப யானை அவ்வளவு பெருசா இருந்தாலும் கூர்மையான தந்தங்கள் இருந்தாலும் புலி ஊக்கத்தோட தாக்குறப்ப அது பயந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் பிரிதுமொழிதல் அணியில கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து அரசர்களுக்கு பொருந்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிறிய படையுடைய அரசனா இருந்தாலும் ஊக்கத்தோட வலிமையா வந்து போராடனா பெரிய படைய கூட எளிதில் தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரமக்களாதலே வேறு. அதாவது ஒருவருக்கு வலிமை அப்படிங்கிறதே வந்து இந்த ஊக்கம் வந்து அதிகமா இருக்கிறது தான். வெறுக்கை, உள்ள வெறுக்கைனா உள்ளத்துல இருக்க அந்த ஊக்கம் மிகுதியா இருக்கிறது, சரிங்களா? இந்த வெறுக்கைனா செல்வம் அப்படின்னும் புக்ல ஒரு இடத்துல படிச்சிருப்போம், இந்த இடத்துல மிகுதி அப்படிங்கிறத தான் குறிக்குது. அவ்வூக்கம் இல்லாதவர்கள் மக்களை போல் இருத்தலே வேறுபாடு. அதாவது மரத்துக்கும் மக்களுக்கும் அந்த வேறுபாடு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து வந்து 4வது சாப்டர், 4வது அதிகாரம் வந்து விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி வேளாண்மை செய்வது பொருட்டே. வேளாண்மை அப்படின்னா என்ன? உதவி செய்யறது. அதாவது இந்த உலகத்துல வந்து நம்ம இருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் விருந்தினரை போற்றி உதவி செய்யறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. விருந்தினர் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்க ஆல்ரெடி 10th 11th புக் படிச்சிருந்தீங்கன்னா அதுல பார்த்துருப்பீங்க, 10th சாப்டர்லேயே கொடுத்துருப்பாங்க விருந்தோம்பல்னு ஒரு சாப்டர். அதாவது நம்மளோட உறவினர்களுக்கு வந்து உணவு சமைச்சு போடுறது விருந்தினர் கிடையாது, விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்ப தன்னால
தனக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு உணவு இட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது தான் என்னது உண்மையான விருந்து. சரிங்களா? ஓகே, இப்ப அந்த விருந்தை தான் இங்க சொல்றாங்களே தவிர நம்ம சொந்தக்காரங்களை ஊரை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதே இப்படி வேளாண்மை அப்படின்னா நான் உதவி செய்தல் பொருட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பட்டு. இந்த சாவா மருந்துனா என்ன? அமிர்தம். அப்ப அமிர்தமே இருந்தாலும் விருந்தினர் வெளியே இருக்காங்க அப்படின்னா அதை தனித்து உணர்றது சரியான விஷயம் கிடையாது, அது விரும்பத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பருவந்துனா என்ன? துன்பம். அதாவது தன்னை நோக்கி வர விருந்தினரை வைகளும் தினமும் அவங்கள போற்றி இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவனோட வாழ்க்கை ஒரு துன்பம் பாலா போச்சு அப்படிங்கிற கதை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான். முக மலர்ச்சியோட எல்லாருக்கும் ஒரு நல்ல விருந்து வைக்கிறவனோட வீட்டுலதான் அகனமர்ந்து அப்படின்னா உள்ளம் மகிழ்ந்து, செய்யால் அப்படின்னா திருமகள், அதாவது லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்களதான் செய்யால் திருமகள்னு சொல்றாங்க. அவங்க குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது முதல்ல விருந்தினருக்கு உணவளிச்சுட்டு அதுக்கப்புறம் மிஞ்சின உணவு இருக்கு இல்லையா, அப்படி அதை மறுபடியும் உணவு ஒன்றவனோட நிலத்துல விதையும் விதைக்க வேண்டுமா? வித்தும் இடல் வேண்டுமோ கொல்லோ, விதையும் விதைக்க வேண்டுமான்னு கேக்குறாங்க. அப்படின்னா என்ன? விதையே விதைக்காமலேயே அவனோட காட்டுல நிறைய வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, விதை விதிச்சுதான் அவனுக்கு விளைச்சல் நடக்கணும்னு இல்லை, தானா இயற்கை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. சரிங்களா? அதாவது வந்த விருந்தினரை போற்றி இதுக்கப்புறம் விருந்தினர் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு வான் உலகத்துல தேவர்களுக்கே அவன் ஒரு நல்ல விருந்தினன் அப்படின்னு சொல்றாங்க. இணை துணைதன்பான் என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கதன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு பயனே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பயன் இருக்கு இதுல அப்படிங்கறதான் இவ்வளவு எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாங்க. பருந்தோம்பி பற்றற்றேம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். செல்வத்தை சேர்த்து வைத்து அதை இழக்கிறப்போ விருந்தோம்பல் என்னும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே அப்படின்னு வருந்துவார்களாம். அடுத்து உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வ நிலைமையில இருக்கிற செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்பலை போற்றாத அறியாமையாகும். அது அறிவிலிகள் அப்படின்னு அறிவில்லாதவங்க கிட்டதான் இருக்கு. அதாவது அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட நல்ல நிலையில கூட விருந்தோம்பல் பண்ண மாட்டாங்க. அது எப்படின்னா உடைமைனா என்ன? செல்வம் செழிச்சிருக்க அந்த நிலை, அதில் கூட இன்மைனா என்ன? வறுமை தான் அவங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் இருந்து. இது நீங்க ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம் இல்லையா. அதாவது முகர்ந்து பார்த்தாலே அனிச்ச மலர் வாடிடும். அது போலதான் முகம் திரிந்து முகம் மாறி நம்ம பாக்குறோம் அப்படின்னா விருந்தினர்களோட உள்ளமும் வாடிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது எடுத்துக்காட்டு ஓமை அன்னைக்கு எக்ஸாம்பிளா வரும். சரிங்களா? அடுத்தது அரண் வலியுறுத்தல். சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதாவது அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் குடிக்கும். அதனால உயிர்களுக்கு அறத்தை விட நன்மையானது என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது அறநெறியோட வாழ்றதை விட உயிருக்கு நன்மையானது எதுவுமே இல்லை. அறத்தின் ஊங்க ஆக்கமும் அதை விட நன்மையானது எதுவும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அந்த அறநெறிய போற்றல அப்படின்னா அந்த மறக்கிறத விட ஒரு கேடும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது ஒள்ளும் வகையான அறிவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். நம்மால முடிந்த வகையில் எல்லாம் முடியக்கூடிய வகைகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அழுக்காறு, இதை நம்ம புக்ல பார்த்திருப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வழக்கமா திருக்குறள்ல இந்த மாதிரி 4, 5, 3, 2 இந்த மாதிரி நம்பர்ஸை குறிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை கம்பல்சரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு, சரிங்களா? அதனால அதை நல்லா பார்த்துக்கோங்க. அழுக்காருனா என்ன? பொறாமை. அவானா ஆசை, பேராசைன்னும் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல், சரிங்களா? இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அதை கடிந்து ஒழுகுவதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீலப்பெற. அதாவது மனதுக்குள்ள மாசு இல்லாதவன், மாசுனா குற்றம், குற்றம் இல்லாதவன் ஆகிறது தான் முழுமையான அறம். ஆகுல நீர அப்படின்னா மற்றதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான், பிற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது பின்னாடி காலத்துல பாத்துக்கலாம், நம்ம இன்னும் சொத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்காம அறத்தை அன்னைக்கே செய்யணும். அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அது இறக்கும் காலத்துல ஒரு அழியாத துணையா நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அறத்தை செய்வதனால வரும் பயன் இது அப்படின்னு நீங்க ஒரு நூலை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. ஒரு பல்லக்க தூக்கி செல்றவனுக்கும் அதுல இருக்கிறவனுக்கும் இருக்க வித்தியாசத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவன் பல்லக்க உள்ள இருக்கிறவன் அவன் அறம் செய்யறவனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது அறத்தை செய்யாது விட்ட நாள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தன் அறம் செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட வாழ்நாள் வழியடைக்கும் கல்னா என்ன? அதாவது மோட்சம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? மறுபடியும் அடுத்தடுத்த பிறவி எடுக்கிறத தடுத்து நிறுத்தி இறைவன் கிட்ட சென்றடைகிறதுக்கு பேர் தான் மோட்சம் இல்லையா? அப்படி அவனுக்கு மறுபடியும் ஒரு வாழ்நாள் அப்படின்னா மறுபிறவின்னு மறுபடியும் ஒரு பிறவி வராம அவன் மோட்சத்தை செல்றதுக்கான அந்த வழியை அடைக்கக்கூடிய கல். எந்த வழிய? மறுபடியும் அவன் பிறக்கிற வழியை அடைக்கக்கூடிய கல் அப்படின்னா என்ன? அவன் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. அறநெறியில வாழ்றதால வர பயனால கிடைக்கிறது தான் என்னது? இன்பம். மற்றதெல்லாம் இன்பமும் இல்லை புகழும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பலி. அதாவது ஒருவன் தன்னோட வாழ்நாள்ல செய்ய வேண்டியதெல்லாம் அறம் தான், அவன் செய்யாமல் காக்க வேண்டியது என்ன? பலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஈகை. வறியவர்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடையது. குறியெதிர்ப்பு அப்படின்னா திரும்ப எதிர்பார்க்கறது. அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஈகை. இப்ப ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே நம்ம போய் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நாம ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன? அவன் நமக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வறியவர்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை அப்படின்னு சொல்றாங்க. நல்லாறு எனினும் கொழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. அதாவது மற்றவங்க கிட்ட பொருள் பெற்றுக்கொள்றது நல்ல நெறி என்றாலும் கொள்ளல் தீமையானது தான். மேலுலகமே இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறந்தது. அதாவது நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு இல்லை அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் சிறந்தது. இளனின்னும் எவ்வம்னா என்ன? துயரம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. அதாவது யான் வறியவன் அப்படிங்கிற ஒரு துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன்னாடியே, எவ்வம்னா என்ன? துன்பம். அந்த துன்பத்தை உரைப்பதற்கு முன்னாடியே அவனுக்கு கொடுக்கும் தொன்மைதான் நல்ல குடிபிறப்பினோட அவன்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகங்காணும் அளவு. பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அதாவது தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும்.
அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அற்றார் அடிபசி தீர்த்தல் அக்தொருவன் பொற்றான் பொருள் வைப்புலி. வைப்புலி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், வைப்புலி கோட்படா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் புக்ல பார்த்திருக்கோம் இல்லையா. அதாவது அந்த பொருள்களை வைக்கும் இடம். அதாவது ஒரு வறியவங்க இருக்காங்க, அலிபசி அப்படின்னா அவனுக்கு ரொம்ப கடுமையான பசி இருக்குது. அந்த பசியை தீர்க்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் தான் தன்னோட வாழ்க்கையோட அறம் எல்லாத்தையும் பிற்காலத்துல உதவுறதுக்கு சேர்த்து வைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் அதான் பாத்தூன், சரிங்களா. பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவனை பசி என்று கூறப்படும் தீப்பினி அப்படின்னா தீய நோய் தீண்டல் அரிது, தீண்டது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோல் தாமுடைமை வைத்துலக்கும் வன்கணவர். இது புக்ல பார்த்திருக்கோம். வன்கணவர்னா கொடியவர். அதாவது ஈதல் அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்கறது, உவக்கும் அப்படின்னா சந்தோஷப்படுறது. அந்த ஒருத்தருக்கு கொடுத்து அந்த சந்தோஷப்படுறது எப்படி இருக்கும்னு அறியாதவங்க தான் எல்லாமே தனக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு கடைசியில அது எல்லாத்தையுமே இழந்தர கொடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளதை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இருப்பதை விட துன்பமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஈயாக்கடை. அதாவது முடியாத வழி. ஒரு ஏழைக்கு உதவ முடியாத போது விரும்பா சாவும். அதாவது சாகணும்னு யாரும் விரும்ப மாட்டோம் இல்லையா, அப்படி அந்த விரும்பாத சாவு கூட விரும்பத்தக்கது தான், இனிததும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன வாழ்க்கை வாழணும் மற்றவங்களுக்கு கொடுக்காம அப்படின்னு சொல்றாங்க. வினை செயல் வகை சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியோல் தாங்குதல் தீது. அதாவது ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது செயலால் விளையும் சாதக பாதகங்களை பத்தி ஆராய்ச்சி செய்து முடிவடைந்திருக்கணும். முடிவு எடுத்த பிறகு தாழ்ச்சியுள், அதுக்கப்புறம் காலம் தாழ்த்துறது தீயதுல தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காத செய்யும் வினை. நிதானமாக செய்ய வேண்டிய, தூங்குக அப்படின்னா என்ன, நிதானமா செய்யறது, தாமதமா செய்யறது. அப்ப நிதானமா செய்ய வேண்டிய விஷயத்த தாமதமா செய்யலாம். ஆனா தூங்கற்க எங்க தாமதம் கூடாது. தூங்காது செய்யும் வினை, விரைந்து செய்ய வேண்டிய வினையில நம்ம தாமதம் கூடாது. உள்ளும் வாயெல்லாம் இணை நின்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும். இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். அதாவது செய்யும் செயலையும் ஒலிக்கிற பகையையும் குறைவிடாம செய்யணும். நம்ம படத்துல டயலாக்லாம் வரும்ல, எந்த பகையையும் மிச்சம் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம மிச்சம் வைக்கிறதும் ஒரு பகையை நம்ம மிச்சம் வைக்கிறதும் நமக்கு பெருகி ஒரு பெரும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது புக்ல இருக்கும். இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுலயும் பாருங்க, ஐந்தும் அப்படின்னு வந்திருக்கும். பொருள் கருவி காலம் வினை இடன். இந்த அஞ்சையும் இருள் தீர அப்படின்னா மயக்கம் தீர அப்படின்னா என்ன, தெளிவாக ஆராய்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த போது கிடைக்கும் பெருமையனும் ஆகியவற்றை ஆராய்ந்து நம்ம செய்யணும். முடிவு இடையூறு முற்றியாங்கு எய்தும் பயன், இது மூணையும் பார்த்து நம்ம செய்யணும். அடுத்தது செய்வினை செய்வான் செயன்முறை. செய்வினை செய்வான் செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொள்ளல். அதாவது ஒரு செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை, அச்செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்து, அதான் உள்ளம். சரிங்களா, இதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இது உமையணி தற்றுங்கிறது இருக்கு இல்லையா. அதாவது ஒரு செயலை செய்யறப்போ அதே செயலை வச்சு மற்றொரு செயலை செஞ்சுக்கணும். இப்போ நார்மலா இப்போ எக்ஸாம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க,
இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அப்போவே நம்ம எப்படி பண்ணியிருக்கணும், குரூப் 2 அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இது வந்து எப்படி ஒரு யானையை வச்சு இன்னொரு யானையை வந்து பிடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல், பகைவராக உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல், நண்பருக்கு உதவியானவற்றை செய்ய வேண்டியதை விட சீக்கிரம் எதை பண்ணோம், பகையை தீர்த்துக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது, உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபிரின் கொள்வர் பெரியார் பணிந்து, வலிமை குறைந்தவர் தாம் சார்ந்துள்ளவர் நடுங்குவதற்கு தாம் அஞ்சி வேண்டியது கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்தும் ஏற்றுக்கொள்வர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அவை அஞ்சாமை. சரிங்களா? இப்ப இதுல பார்த்தோம்னா, வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது தொகை அப்படின்னா சொற்களோட அளவை தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சொற்களோட அளவறிந்து உரைத்திடும் தூயவர்கள் அவையில் இருப்போரின் வகையறியும் ஆற்றல் உடையவராய் இருப்பின் பிழை நேருமாறு பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கற்றாருள் கற்றார், இது நம்ம புக்லயே பார்த்த குறள் தான். கற்றாருள் கற்றார் யாரு அப்படின்னா, அப்படிப்பட்ட கற்றவர்கள் முன் தான் கற்றதை வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கதான் கற்றாருள் கற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பகையகத்து சாவார் எளியர், அரியர் அவையகத்து அஞ்சாதவர். அதாவது பகைவர் இருக்கிற போர்க்களத்துல சாக துணிந்தவர்கள் வந்து உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கற்றவர்களோட அவைக்களத்துல பேச வல்லவர்கள் வந்து சில பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளர். அதாவது கற்றவர்கள் முன்னாடி தான் கற்றவற்றதை சொல்லி அவங்க கத்துக்கிட்டதுல சிறந்த விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு. அவையருக்கு வந்து அஞ்சாம, சரிங்களா, அவை அஞ்சா அங்கே எழும் கேள்விகளுக்கு மாற்றம் அப்படின்னா விடை கொடுக்கிறது. விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் நயம் அறிந்து கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வாளுடன் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. அஞ்சாமை இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? அதே போல நுட்பமான அறிவுடையவர் அவையில் பேச அஞ்சுபவருக்கு நூலறிவாலும் பயனில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க நூலோட இருக்கிறாங்க, நுட்பமான அறிவு உடையவங்களா இருந்தாலும் அவங்க வந்து அவையில பேசுறதுக்கு ஒரு பயப்படுறாங்க அப்படின்னா அவங்க கற்ற அந்த நூல் அறிவால எந்த பயனும் இல்லைன்னு சொல்றாரு. பகையகத்து பேடிகை ஒல்வால் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். சரிங்களா? எப்படி ஒரு போர்க்களத்துல வந்து பேடி அப்படின்னா கோலை அப்படிங்கிற பொருள், பேடிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு பேடியின் கையில வந்து ஒரு வாழை கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அப்ப அவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்க கிட்ட வாழை கொடுக்கறது வந்து பயனற்றது. அதே போலதான் அவையகத்து அஞ்சுறவங்க கிட்ட நம்ம வந்து எவ்வளவு நூலை படிச்சிருந்தாலும் அது பயனற்றது அப்படின்னு சொல்றாங்க. பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செல்ல சொல்லாதார். நல்லவர்கள் அவையிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள்களை பற்றி பேச தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவர்களானோ அதுல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மேல போயிடுச்சு, ஒரு நிமிஷம். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அதாவது ஆன்றோர் நிறைந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றவர்கள் எத்தனை நூல்களை கற்றிருந்த போதிலும் அவர்கள் கல்லாதவர்களை விட இழிவானவர்களாக கருதப்படுவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற செல சொல்லாதார். கற்றவர்கள் முன்னாடி பயந்து எதுவும் சொல்லாம இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு ஒப்பானதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வந்து கண்ணோட்டம்னா இறக்கப்படுறது. சரிங்களா? கண்ணோட்டம் என்னும் கழிபெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு. அதாவது
இந்த உலகமே எப்படி இருக்கான், இந்த அன்பும் இரக்கமும் இருக்கிற இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிற பெரும் அழகை கொண்டவர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே பெருமை அடையுது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணோட்டத்துள்ளது உலகியல், கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதில்லார் உண்மை நிலைக்கு பொறை. அதாவது அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர் இந்த பூமிக்கு சுமையானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணெண்ணாம் பாடற்கியை வின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது இசை, பண்ண இசை, இப்ப இசை இல்லாம அந்த பாடலோடு பொருந்தி வரல, இயல்புனா என்ன பொருத்தமா இருக்கிறது. இப்ப அந்த பாடலோட இசை பொருந்தி வரலன்னா அந்த இசையால என்ன பயன்? அதே போலதான் கண்ணோட்டம் அப்படிங்கிற அந்த இரக்கம் இல்லாத கண்ணால எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது அகத்துல ஒரு அன்பும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளது போல தோன்றுவது தவிர அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கண்ணிற்கு அணிகலனே எது அப்படின்னா இரக்கம்தான், கண்ணோட்டம் தான். அது இல்லை அப்படின்னா அது ஒரு புண் போலதான் உணரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மண்ணோடு ஏய்ந்த மரத்தனைவர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர். அதாவது கண் இருந்தும் அதுல கண்ணோட்டம் அப்படிங்கிற இரக்கம் இல்லாதவங்க மண்ணோடு இருக்கிற மரத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதே கண்கள். கருணை இல்லாதவங்களுக்கு கண் அல்லாதவங்க அப்படின்னா அவங்கள கருதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், சரிங்களா? அதாவது தன்னோட கடமை தவறாம அதே சமயம் இரக்கத்தையும் காட்டுறவங்களுக்காக தான் இந்த உலகம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தான் இந்த உலகமே உரிமையானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அழிக்க நினைத்திடும் இயல்புடையவர்கள். ஒருத்தான இந்த தண்டிப்பவர்கள், அழிக்க நினைப்பவங்க, அப்படி இருக்கிறவங்களோட இயல்புடையவங்களிடத்தையும் பொறுமை காட்டுறது மிக உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்றாங்க. பெயக்கண்டும், இது புக்ல இருக்கும் இல்லையா? பெயக்கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் ஈண்டுபவர். அதாவது கருணை உள்ளம் இருக்கிற அந்த பண்பாடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தா கூட அதை அருந்தி அதனால மகிழ்வடைவாங்களாம். அடுத்தது அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். இன்னொன்னு, இந்த மாதிரி குறள் எல்லாம் ஒரு சிலது இதுல வரும் இல்லையா, இது பாடல் வரிகள்ல. இப்ப இந்த குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது இந்த விண்ணை தாண்டி வருவையா அந்த படத்துல ஒரு பாடல்ல கூட வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா யூனிட் 8ல இந்த மாதிரி இக்கால இந்த திரை இசை பாடல்களில் கையாளப்பட்டுள்ள இலக்கியங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் இந்த திருக்குறள்லாம் எடுத்து எழுதலாம். அப்புறம் இந்த கணியன் பூங்குன்றரோட லைன்ஸு, அதுக்கப்புறம் குறுந்தொகையில் இருக்க லைன்ஸ் எல்லாம் ஒரு பாடலில் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். ஸோ திருப்பாவை லைன்ஸ் வந்திருக்கும், மார்கழி திங்கள் அல்லவா அந்த இதெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி இந்த கண்டென்ட் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ யோசிக்காம உங்களுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு ஸ்பாட்ல ஈஸியாக இருக்கும். ஓகே. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர் அப்படின்னா அவங்களோட துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். அதாவது அன்பிற்கு ஒரு அடைக்கிற தாள் இல்லை. அவங்க ஒரு துன்பத்தை, அன்போட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்திருக்கு அப்படின்னாலே அதை பார்த்து நமக்கு கண்ணீரா அது வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பில்லாதவங்க எல்லாமே தனக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புடையவர்கள் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த என்பு அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். என்பு என்பதன் பொருள் என்ன? ஆனா அதுக்கு எலும்புங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இங்க என்பு அப்படிங்கிறது எலும்பு குறிக்கல. இங்க உடல் பொருள் ஆவி அப்படின்னா நம்ம மொத்த சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
ஸோ அது மொத்தத்தையும் வந்து குறிக்குது. சரிங்களா? அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. எப்படி உடம்போட வந்து உயிர் இணைஞ்சிருக்கோ, இந்த இடத்துல என்புங்கிறது உடம்ப குறிக்குது. சரிங்களா? எப்படி உடம்போட உயிருக்கு வந்து தொன்பு இருக்கோ அதே போலதான் வழக்குனா வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறி வந்து அன்போட இயைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையனு. ஏன்னா 2 விஷயங்களை வந்து இங்க ஒரு ஓமையை சொல்லி அதுக்கான பொருளை வந்து விளக்குறாங்க. ஆனா அதுக்கு எந்த விதமான ஒரு இணைப்பு உருபுகளும் ஓம உருவும் இங்க கொடுக்கல. சரிங்களா? அடுத்து அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது என்னும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. நண்புனா என்ன? நட்பு. அதாவது அன்புங்கிறது ஆர்வம்னா என்ன? விருப்பம். விருப்பத்தை கொடுக்கும். அந்த விருப்பம் வந்து அனைவருக்கிட்டையும் நம்ம நட்பு பாராட்டுறதுக்கு ஒரு நட்பு கொள்ற ஒரு சிறப்பை வந்து தரும். அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார எதுவும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவங்க உலகத்துல மகிழ்ச்சியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. மரம்னா என்ன? வீரம். அதாவது அறிவில்லாதவங்க தான் என்ன சொல்லுவாங்க? அறத்திற்கு தான் அன்பு வந்து துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா வீரத்திற்கும் வந்து அன்புதான் துணை அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்குல்ல இந்த என்பில தானே வெயில் போல கிழமை. இங்கதான் என்பு அப்படின்னா டைரக்டா எலும்புங்கிற பொருள். என்பில்லாத உயிர்களை எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி எடுக்கிற மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தெளித்தற்று. இல்பொருள் ஓமையனின்னா என்ன? அதாவது பிராக்டிக்கலா பாசிபிளே இல்லாத நடக்க இயலாத விஷயங்களை வந்து ஓமைய சொன்னா அதுதான் இல்பொருள் ஓமை அணி. இப்ப அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அதாவது மனிதரோட வாழ்க்கையில அன்பு இல்லாத இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா வன்பார் கண் அப்படின்னா என்ன? பாலை அதாவது பற்றி போய் இருக்கிறதுல அந்த பாலையில வந்து வாடி போன மரம் வந்து தளிர்க்காது இல்லையா? அது வந்து தளிர்க்கிற மாதிரியா. அப்படின்னா என்ன? அன்பு இல்லாத மனிதர்களோட வாழ்க்கையும் தளிர்க்காது, அதே போல பாலை நிலத்துல இருக்க மரமும் தளிர்க்காது அப்படிங்கிறதுதான் மறைமுகமான பொருள். அடுத்தது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இல்லாதவருக்கு. அதாவது அகத்துல அன்பே இல்லாதவங்களுக்கு பிற உறுப்புகள்லாம் இருந்து என்ன பயன்? எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன்? யாக்கைனா உடம்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதெல்லாம் உடம்புல இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாம் இருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அதாவது என்ன? அன்பு இருந்தாதான் அவங்களுக்கு உயிர் இருக்குன்னே அர்த்தம். அது இல்லை அப்படின்னா அது வெறும் எலும்பாலையும் போர்த்தப்பட்ட ஒரு எலும்பும் தோலும் தான் அங்க வந்து இருக்கு, உயிர் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்ப்புறோம். அடுத்து கல்வி. சரிங்களா? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கசடர அப்படின்னா கசடு குட்டலற. கசடு அப்படின்னா குற்றம். சரிங்களா? அப்போ கல்வி எப்படி கற்கணுமா? கசடர கற்கணுமா, குற்றம் இல்லாம கற்கணுமா. அதே போல கற்பவை தேவையான விஷயத்த கற்கணும். அந்த கற்றதுக்கு அப்புறம் கற்ற பின் நிற்க அதற்கு தக்க அந்த கற்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அப்ப உயிர்களுக்கு கண் போன்றது எது? எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கற்றோர்களுக்கு தான் 2 கண் போலமா, அதே வந்து கல்லாதவர்களுக்கு அது வெறும் முகத்துல இருக்க 2 புண் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது உவப்ப அப்படின்னா மகிழ்ந்து, அதாவது ஒன்னா இருக்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து பிரியறப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இவங்களை இருக்க மாட்டோமா, மறுபடியும் இவங்களை வந்து எப்ப பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிரியறதுதான் வந்து புலவர்களோட இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க கிட்ட பேசுறப்போ, கற்றவர்கள் கூட பேசுறப்போ அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. உடையார் முன் இல்லா போல் ஏக்கற்றும் அப்படின்னா கவலைப்பட்டு. கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது
ஒரு உடையார்னா யாரு, செல்வம் உடையவங்க, அவங்க முன்னாடி இல்லாதவங்க மாதிரி இறந்து நிக்கிறோம் இல்லையா? அது போலதான் கற்றவர்கள் முன்னாடி நம்ம வந்து கடையராக கற்றணும். அவங்க முன்னாடி இப்படி எதுவுமே இல்லாதது போல நம்ம வந்து கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இது வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி. அதாவது என்ன, தோண்ட தோண்ட மணல் கேணி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீர் சுரந்துட்டே இருக்கும். அதே போல மனிதர்கள் கற்க கற்க அவங்களுக்கு அறிவு வளரும். இது வந்து ரெண்டும் ஓமை பொருள், ஆனா எந்த ஓமை உருவும் சென்டர்ல இல்லை. அதனால இது எடுத்துக்காட்டு ஓமையணி. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னா சாகும் வரைக்கும். அதாவது கற்றோருக்கு வந்து எல்லா நாடும் தன்னாடு தான், எல்லா ஊரும் தன்னோட ஊரு தான். அப்படிங்கிறப்போ ஒரு சிலர் சாகும் வரைக்கும் வந்து கல்வி கற்காம இருக்கிறது ஏன் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடையது. ஏமாப்புனா பாதுகாப்பு. அப்ப ஒரு பிறப்புல ஒருத்தன் கல்வி கற்கிறான் அப்படின்னா அது வந்து அவனுடைய 7 பிறப்புக்கும் வந்து பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இப்ப தாம் கற்ற கல்வி மூலமா அவர் ஒரு விஷயம் பண்றாரு, அதனால இந்த உலகம் வந்து இன்பம் அடையுது. அதை கண்டு அவரு என்ன பண்றாரு, மறுபடியும் அது மேல விருப்பம் கொண்டு, காமுறன்னா அந்த கல்வி மேல விருப்பம் கொண்டு இன்னும் வந்து கற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது அழியாத ஒரு செல்வம்னா என்ன, அதுதான் கல்வி. அது ஒருவருக்கு மாடு அப்படின்னா செல்வம், சரிங்களா? அதை தவிர மற்ற செல்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே செல்வம் அல்ல. மாடல்லன்னா அதெல்லாம் செல்வம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், சொல் வந்து மீண்டும் மீண்டும் வரும், ஆனா வெவ்வேறு பொருளை தரும். பொருள் பின்வரும் நிலையில சொல் வெவ்வேறு வரும், சரிங்களா? இங்க ஒரே சொல் ஆனா பல பொருள், சரிங்களா? அது வந்து சொல் பின்வரும் நிலையணி. இங்க பல சொல் வந்தாலும் பொருள் ஒன்னேதான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. இப்ப செல்வம் அப்படிங்கிறதும் மாடு அப்படிங்கிறதும் செல்வம் அப்படிங்கிற பொருளை தான் குறிக்குது இல்லையா? அப்ப சொற்கள் பல வந்தாலும் பொருள் ஒன்னே இருந்தது அப்படின்னா அது பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து வந்து நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்பட்டு ஒழுக பெறேன். அதாவது பகைவர், அயலார், நண்பர் இப்படின்னு பகுத்து பார்த்து ஒருதலை சார்பா வந்து நிக்காம இருத்தல் தான் நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை அப்படிங்கிற தகுதி அப்படின்னு சொல்றாங்க. செப்பம் உடையவன்னா யாரு, நடுநிலைமை உடையவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய ஆக்கம் சிதைவின்றி, ஆக்கம்னா என்ன, செல்வம், தன்னோட செல்வத்துக்கு அழிவில்லாம தன்னோட எச்சம்னா என்ன, தன்னோட சந்ததிகள், சரிங்களா, அவங்களுக்கும் ஏமாப்பு பாதுகாப்பை வந்து இந்த நடுவு நிலைமையோட இருக்கிறவன் தான் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தே அன்றே ஒளிய விடல். அதாவது நல்ல விஷயத்தையே கொடுத்தாலும், சரிங்களா, நல்ல ஒரு பயனையே வந்து கொடுத்தாலும், ஆனா தீய நடுநிலைமை இல்லாம ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னா அதை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொருளை வந்து கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக்கார் தகவலர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இப்போ ஒருத்த வந்து நடுநிலைமை இருக்கிறவனா இல்லாதவனா அப்படிங்கிறது அவனோட எச்சம்னா என்ன, அவன் இறந்ததுக்கு அப்புறம் இருக்க புகழாலையும் பழியாலையும் அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடுநிலைமை உடையவனா இருந்தானா அவனுக்கு புகழ் இருக்கும், பரவாயில்லப்பா அவன் நல்லவன் நியாயமா இருப்பான் அப்படின்னு இருக்கும். இல்ல அப்படின்னா அவனுக்கு வந்து பழி வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி. சரிங்களா? அப்ப ஒருவருக்கு வந்து கேடு அப்படின்னா என்ன, தாழ்வும், பெருக்கம்னா உயர்வு, சரிங்களா? இப்படி வர்றது வந்து ஒரு உலகத்தோட இயற்கையான விஷயங்கள் தான், சரிங்களா? அப்போ இந்த டைம்லயும் இந்த நேரத்திலையும் தன்னோட நெஞ்சத்துல ஒரு பக்கம் சாராம இருக்கிறது தான் வந்து சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செய்யன். அதாவது தன்னோட நெஞ்சம் வந்து நடுநிலைமை இல்லாத செயல்களை வந்து செய்ய நினைக்கிறது அப்படின்னா
நான் கெடப்போகிறேன் அப்படின்னு தான் வந்து கெட போறேன் அப்படின்னு ஒருத்த அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு அப்படின்னு இந்த உலகம் சொல்லலாம். சரிங்களா? என்னது? நடுவாக நன்றிக்கண் தங்கியானோட தாழ்வு கெடுவாக வையாது உலகம் அப்படி இந்த உலகம் நினைக்காதான். இது நம்ம 6th புக்ல பார்த்திருப்போம் இந்த குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் போடாமை சான்றோர் கனி. அந்த இது இருக்கு இல்லையா, துலாக்கோல் ஃபர்ஸ்ட் நேரா வச்சுக்கணும். நேரா வச்சு அதுக்கப்புறம் யார் அதிகமோ யார் கம்மி அப்படிங்கிற மாதிரி அந்த சீர்தூக்குற ஒரு கோல் மாதிரி இருந்து ஒரு பால் போடாமை ஒரு பக்கம் சாயாம சீரா பொருள் சொல்றதுதான் சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பிரின். நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பெயர் தான் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. வாணிகம் செய்வாருக்கும் வாணிகம் பேணி பிறவும் தம்ம போல் செய்யின். பிறரோட பொருளையும் தன்னோட பொருள் போல் போற்றி செய்யறதால அதுவே வாணிகம் செய்வோருக்குரிய நல்ல வாணிக முறை. அதாவது யாருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்யணும். அவங்க பொருளையும் தன்னோட பொருளா நினைச்சு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கூட ஒழுக்கம் 14வது தலைப்பு. வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அதாவது ஒழுக்க சீலரை போல உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம், நீர், காற்று, வெளி எனப்படும் பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, நிலம், நீர், தீ, வெளி, விசும்பு. ஸோ அந்த பஞ்சபூதங்களும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இல்லையா சித்தர்கள், அந்த பஞ்சபூதங்களால ஆனதுதான் நம்மளோட உடம்பு அப்படின்னு. அப்படி அதாவது வெளியே நல்லவன் மாதிரி காட்டுக்கிற அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தா அந்த உடல்ல இருக்க பஞ்சபூதங்களும் சிரிக்குமா அப்படின்னு சொல்றாரு. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சும் தான் அறிகுற்ற படியின். அதாவது தன் மனதிற்கு குற்றம் அப்படின்னு தெரிஞ்சு தன் நெஞ்சமறிந்து அந்த குற்றத்தை செய்யறவங்க துறவுகோல் பூண்டு இருப்பதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வலியில் நிலைமையான் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது இல்லாம நம்ம புக்லையும் இருக்கும். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. வலியில் அப்படின்னா என்ன? வலிமை இல்லாதவனோட அந்த தவக்கோலம் இருக்கு இல்லையா, அது அதாவது மனசை அடக்கி வைக்கவே அவனால அந்த வலிமையே அவனுக்கு இல்லை. மனசை அடக்கி வைக்கிற வலிமையே இல்லை. அப்படி இருக்கிறவன் ஒரு துறவுகோலம் பூன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, பசு புலியோட தோலை போர்த்திக்கிட்டு போய் பயிரை மேயறது மாதிரி இருக்கான். இது நடக்காத விஷயம் இல்லையா. அதனால இது கற்பனையான ஒரு ஓமைங்கிறதுனால இல் பொருள் ஓமையணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவமறைந்த அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. கற்றுங்கிறது அதனால இது ஓமையணி குறிக்குது. அதாவது தவக்கோலத்துல மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தால் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தலை போன்றது இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். ஏதம்னா குற்றம். சரிங்களா? அதாவது எற்றென்று அப்படின்னா எந்த மாதிரி செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னு தானே வருந்துற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டுவிட்டதாக பொய் கூறி உலகை ஏமாற்றுவதற்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல். உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர். வன்கனார்னா கொடியவர், இரக்கமற்றவர்னு பார்த்தோம் இல்லையா, அவங்கள விட இரக்கற்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. அதாவது குன்றிமணி இருக்கு இல்லையா, அந்த விதை அந்த குன்றிமணி போல செம்மையானவர்களாக வெளியில காணப்பட்டாலும் ஆனா அவங்க மனதளவுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா குன்றிமணியோட மூக்கு கருத்து இருக்குமா, அது போல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மனதளவுல.
மனத மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சகனை உடைய மாந்தர் உலகத்துல நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கனை குடிது யாழ்கோடு செவ்விதாங்கன்ன வினைபடு பாலால் கொலர். இப்ப கனை அன்பு நேராதான் இருக்கு, ஓகேவா, ஆனா அது கொடியதாக இருக்கு. அதே யாழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வளைவாதான் இருக்கு, ஆனா அதனால நமக்கு இனிமையான பயனை கொடுக்குது. அப்போ அது பாக்குற விதம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அது வினைபடு, அது என்ன செயலை செய்யுது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஒருத்தரோட உருவத்தை வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தை அப்படின்னு இவரை சொல்றாரு. அடுத்தது கல்லாமை. இதுல பாருங்க, அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி போட்டி கொள்ள பற்று வந்திருக்கு உமையணி. அதாவது அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்கள் இருக்கு இல்லையா, அதை கற்காம போய் கற்றவர்கள்கிட்ட பேசுறது எப்படி இருக்குன்னா, சூதாடும் அரங்கமே இழைக்காம அங்க வட்டுக்காயை உருட்டி ஆடுறது போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதவள் பெண் காமுற்றற்று. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கற்றவர்களோட அவையில கல்லாதவன் ஒன்ன சொல்லி அதை அவங்க ஏத்துக்கணும்னு அந்த விரும்புறது இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா, முளை இரண்டும் இல்லாதவள் பெண்மை திறமை விரும்புறது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதவரும் நன்னல்லர் கற்றால் முன் சொல்லாதிருக்க பெரிய. அப்படி கல்லாதவர்களுக்கு கூட நல்லவர்களாதான் மதிக்கப்படுவார்களாம். எப்போ? கற்றாரு முன்னாடி நான் தவறா எதுவும் பேசாதப்போ அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார். அதாவது கல்லாதவனுக்கு இயற்கை அறிவு இருந்தாலும் கூட அவன் ஒரு சிறந்தோன் அப்படிங்கிறத, கல்வியில சிறந்தோன்கிறத அறிவுடையவர்கள் ஒத்துக்க மாட்டாங்களாம். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்வியறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளை போல் காட்டிக்கொள்ளும் போலிவிடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது அது கலந்து போயிடும். தனக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில காட்டிப்பாங்க, ஆனா உண்மையாவே கற்றுக்கொண்டிருக்க அந்த அறிஞர்கள் முன்னாடி அவங்க பேசுறப்போ அவங்களோட உண்மையான அறிவு என்ன அப்படிங்கிறது வெளிப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. உலர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர். இது புக்லயே இருக்கும்ல, அதேதான். அதாவது கல்லாதவர்கள் உலரணையர், அவங்க உயிரோடு இருக்காங்களே தவிர அதனால எந்த பயனும் இல்லை, அவங்க கலர்ந்தத்தை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைமாவை அற்று. அதாவது ஒரு சிறந்த ஒரு அறிவு நூல்களை கற்ற அறியாதவன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு உடல் அளவுல அழகுடையவனா இருந்தாலும் அது எப்படியா மண்ணால சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு பொம்மையை போன்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு. கல்வியறிவு உடைய நல்லவர்களிடம் உள்ள வறுமையை விட கல்லாதவர்கள்கிட்ட இருக்க திருனா என்ன, செல்வம். அந்த செல்வம்னா பெரிய துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ் பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது கல்லாதவர்கள் உயர்குடியில பிறந்தவர்களா இருந்தாலும் அவங்க தாழ்குடியில் பிறந்திருந்தவங்களை போலதான். அதாவது தாழ்குடியில பிறந்திருக்கும் கல்வி கற்றவர்களை விட அவங்க பெருமை இல்லாதவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விலங்குடு மக்கள் அணையர் இளங்கநூல் கற்றாரோடு ஏனையவர். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவுதான் என்னது அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அதில் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு. இது எதிர் நிரல் நிறை அணியில வரும். அடுத்து செங்கோன்மை.
ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. சரிங்களா? அதாவது தேர்ந்து செய்தல், ஆராய்ந்து எந்த பக்கம் வந்து முறை இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் மட்டும் சார்ந்து போகாம இறை புரியறது அப்படின்னா என்ன, நடுநிலைமையோட சொல்றதுதான் வந்து நீதி அப்படின்னு சொல்றாங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி, இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா இப்ப கூட பட்ஜெட்ல வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த குறளை வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. அதாவது உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாம் மலையை நம்பிதான் இருக்காங்க, அதே போல மக்கள் எல்லாம் அரசனோட கோல் நோக்கி அப்படின்னா அவரோட செங்கோலை நோக்கி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்தனர் நூறுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அதாவது ஒரு அரசனோட செங்கோன்மை தான் அற நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையா இருக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. அதாவது குடிகள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா அன்பா இது பண்ற அந்த செங்கோல் செலுத்துற அரசனுடைய அடியை நோக்கிதான் இந்த உலகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. அதாவது நீதி வலுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமே ஆனால் அது பருவ காலத்துல தவறாம பெய்கிற மழை மாதிரி வளமான விளைச்சல் கிடப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றாங்க. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல்தூங் கோடாதெனின். அதாவது ஒரு எதிரியோட பகை செய்யறப்போ பயன்படுத்துற அந்த வேல் இல்ல மக்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது, மன்னனுடைய செங்கோல் தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இறைகாக்கும் வையகம் எல்லாம் அவனை முறைகாக்கும் முட்டா செய்யின். அதாவது மன்னன் வந்து உலகத்தை காப்பாற்றுவான், அந்த மன்னனை யார் காப்பாற்றுவானா அவனோட முறை தவறாமல் செய்யற அவனோட ஆட்சி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கிடும். அதாவது ஒரு ஆடம்பரமாவும் ஒரு நீதி சரியா வழங்காமலும் ஒரு அரசன் வந்து இருக்கான் அப்படின்னா அவன் வந்து தானாகவே கெட்டெழுந்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. குடிபுறங்காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். அதாவது குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்பவர்கள் யாராயினும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிக்கிறது தான் அரசனோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர். கொலை மாதிரி இந்த கொடுமைகள் செய்யறவனுக்கு வந்து அரசன் தண்டனை கொடுக்கறது எப்படியா, பயிர் நல்லா வளரணும்னு களை எடுக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்புடைமை. என்பதத்தால் இதழ் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை அப்படிங்கிற நல்ல நெறிய வந்து எளிமையா அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குறள் வந்து புக்ல வந்து பார்த்திருப்பீங்க. அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல், ஆன்றன உயர்ந்த குடிபிறத்தல், இந்த ரெண்டும் தான் பண்புடைமை என்னும் வழக்கு. இப்பெல்லாம் பாருங்க குறள் கொடுத்துட்டு அதிகாரம் கேட்கறாங்க, இந்த இடத்துல அன்புடைமைன்னு வந்திருக்குன்னு சொல்லி நீங்க அன்புடைமை அதிகாரத்தை போட்டுறக்கூடாது, இது வந்து பண்புடைமை அதிகாரத்துல வரும், அதை ஞாபகம் வச்சு போட்டுருங்க. அடுத்தது உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அதாவது உடம்பால ஒத்திருக்கிறது வந்து மக்களோட ஒப்புமை கிடையாது, பண்பால வந்து மக்களோட ஒத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நயனோடு நன்றி புரிந்த, நயன்னா நேர்மை சொல்றாங்க, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அதாவது நேர்மையும் அதே போல நன்றி அப்படின்னா இந்த இடத்துல நன்மை குறிக்குது, அந்த நன்மையும் கொண்டு மற்றவங்களுக்கு உதவுற பன்மை வந்து இந்த உலகம் வந்து விரும்பி பாராட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. அதாவது விளையாட்டா கூட மற்றவங்களை வந்து இகழ்ச்சி படுத்தி பேசக்கூடாது. அதே போல பிறர் துன்பத்தை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த பண்புடையவர்கள் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் வந்து இயங்குதே, இல்லைன்னா இது மண்ணோட மண்ணா மறைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் அப்படின்னா கருவி. இப்ப போர்ல இருக்கிற அந்த வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கூர்மைப்படுத்துற ஒரு கருவி தான் இந்த அறம். அப்ப அந்த அறம் போல கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது அவங்க அறிவுடையவங்களா இருக்கலாம், ஆனா ஒருத்தங்க பண்பு இல்லாதவங்களா இருக்காங்கன்னா அவங்க மரத்திற்கு ஒப்பானவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது, நண்பாற்றாராகி நயமல செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை. தம்மோடு நட்பு கொள்ளாது தீமை செய்வரிடத்திலும் பண்புடையவராய் நடந்து கொள்ளாமை மிகவும் இழிவான செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிர ஞாலம் பகலும் பார்பட்டன்றிருள். யாரிடமும் பழகி பேச இயலாதவருக்கு இவ்வுலகம் பட்ட பகல்ல கூட அது எப்படி தெரியுமா, இருள் நிறைந்திருக்கிறதா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பார் கலந்தீமையால் தெரிந்தற்று. அதாவது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுவும் ஓமையணியில வரும். சரிங்களா? பண்பு இல்லாதவங்க கிட்ட ஒரு செல்வம் இருக்கிறது. நல்ல பாலை களம் அப்படின்னா என்னன்னா பாத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு சரியில்லாத ஒரு பாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னா நல்ல பால் கூட திரிஞ்சு போயிடும் இல்லையா. அது போலதான் பண்பில்லாதவன்கிட்ட இருக்க பெருஞ்செல்வம் யாருக்குமே அது பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நட்பாராய்தல். நாடாது நட்டலீர் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாள்பவருக்கு. அதாவது ஒருத்தங்க ஆராய்ந்து பார்க்காம கொண்டிருக்கிற தீய நட்பு அந்த நட்புல இருந்து விடுபட முடியாத அளவுக்கு அவனுக்கு கேடுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாந்துயரம் தரும். ஒரு ஆராய்ந்து ஒருத்தர்கிட்ட நட்பு கொள்ளணும் இல்ல அப்படின்னா கடைமுறை கடைசி வரைக்கும் தான் சாகும் அளவுக்கு அது துயரத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இன்னும் அறிந்துயாக்க நட்பு. அதாவது ஒரு குணம் என்ன, குடிபிறப்பு என்ன, குற்றங்கள் என்ன, குறையாத இயல்புகள் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒருத்தர்கிட்ட நட்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. குடிபிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்த வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ளணுமா. அடுத்தது, அலச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல். தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடும் அளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடைய நட்பையே தெளிவான நட்பாக எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைநகை நீட்டி அளப்பதோர் போல். அதாவது ஒரு துன்பம் வரப்ப கூட அதுல ஒரு நன்மையான விஷயம் இருக்கு. கிளைனர்னா சுற்றி இருப்பவங்க, அவங்க எப்படி நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரி விடல். ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் என்பது அவர் அறிவில்லாத ஒருவருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுறதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றுப்பார் நட்பு. ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமிருக்கல் வேணுமோ அதுபோல துன்பம் வந்த போது கைவிடுவர்களோட நட்பை கொள்ளாதிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும். நாம் கெட்டு போன காலத்திலே நம்ம கைவிட்டு விலகு போனவர் நட்பை பற்றி சாகர காலத்துல நினைச்சா கூட நமக்கு அது வேதனையை தரும் அப்படின்னு சொல்றாங்க. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, புறங்கூறாமை. அரங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவங்களுக்கு நல்லதை தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநிலி அல்லவை செய்தலின் தீதே புறநலி பொய்த்து நகை. ஒருவரை நேரில் பார்க்கும்போது பொய்யாக சிரிச்சு பேசிட்டு அவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி தவறா சொல்றது அதை விட அறத்தை புறக்கணிக்கிறத விட மோசமானது அப்படின்னு சொல்றாங்க.
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கந்தரும். புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்றதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லருக்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது முன்னாடி நின்று அவனை பத்தி கடுமையா சொன்னா கூட சொல்லலாம், ஆனா பின்னாடி எண்ணி பார்க்காம அவன் இல்லாதப்போ குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும். ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமை தன்மையை கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் அப்படிங்கிறத நம்ம எளிதில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம புறம் கூறதை வச்சே இவன் நல்லவன்லங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாங்க. பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறர் ஒருத்தன் புறம் கூறிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுடைய பழி செயல்களை ஆராய்ந்து அவற்றின் கொடுமையானவைகளை அவன் மீது கூற நேரிடும். இப்ப நம்ம பண்றோம்னா அது திருப்பி நமக்கே வரும்னு சொல்றாங்க. பகச்சொல்லி கேளிர் பிறப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இனிமையாக பழகி நட்புறவை தொடர தெரியாதவர்கள் நட்பு கெடும் அளவிற்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு. நெருங்கி பழகியவரின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்ன பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரண் நோக்கி ஆற்றுங்கால் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஒருவர் நேரில் இல்லாத போது பழிச்சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பது அறமே என்று கருதிதான் நிலம் சுமக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தான் குற்றம் காணின் பின் தீதுன்றோ மண்ணும் இருக்கு. இந்த இடத்துல மண்ணும் அப்படின்னா மண்ணில் வாழ்ற உயிர்கள் இல்லை, அது 3 சுழியின் 2 சுழியின் வந்தா நிலைத்த அப்படிங்கிற பொருள், நிலைத்த உயிர்களுக்கு. சரிங்களா? அதாவது மற்றவங்க குற்றத்தை பாக்குற மாதிரி தன்னோட குற்றத்தை பார்த்துட்டா இந்த உயிர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாம நன்மையா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடைசி அதிகாரம் அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் இல்ல. பூரியார் அப்படின்னா ரொம்ப அற்பமானவர்கள். அப்ப அருளாகிய செல்வம்னா செல்வத்திலேயே சிறந்த செல்வம். பொருள் அப்படிங்கிறது ரொம்ப அற்பமானவர்கள் கிட்ட கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லாற்றால் நாடி அருளாக பல்லாற்றால் தேரினும் அதே துணை. எந்த வழியில நம்ம பல் வகையில நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் அருளுடைமைதான் வாழ்க்கைக்கு துணையா இருக்கிற ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்றாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது அறியாமையாகிய அந்த இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சமுடையவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுல இருக்க அந்த நிலைத்த உயிர்கள் இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து அருளால கருணை கொண்டு இருக்கிறவங்களுக்கு தன் உயிருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த ஒரு கொடுமையான விஷயங்களும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி விளங்கும் மல்லன் மா ஞாலங்கரி. உள்ளத்தில் ஊரிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளற்றவர்களாய் தீமையை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருள் இல்லாதவருக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இராது. அது போலதான் கருணை இல்லாதவங்களுக்கு துறவற வாழ்க்கை கூட சிறப்பா அமையாது அப்படின்னு சொல்றாங்க. பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் ஒருத்தங்க இழந்துட்டாங்கன்னா கூட மறுபடியும் ஒரு காலம் அவங்க அதை திரும்ப பெறலாம். ஆனா அருளை இழந்தா அது இழந்ததுதான், மீண்டும் பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அது அறிவு தெரியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை
கண்டார் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. வலியார் முன் தன்னை நினைக்க, இதை வந்து இப்படி பிடிச்சுக்கோங்க. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன் வெளியார் மேல் செல்லும் இடத்து. இப்போ ஒரு ஆபீசர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்கள வந்து ரொம்ப கடுமையா நடத்துறாங்கன்னா, ஓகேங்களா, எப்படி தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து அவங்கள கடுமையா நடத்துறப்போ வலியார் முன் தன்னை நினைக்க, தன்னை விட மேல ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவங்க தன்னை திட்டுறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சுக்கணும். அப்ப அது வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா, அப்ப நாமளும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட வந்து நமக்கு திருக்குறள் 20 அதிகாரமும் முடியுது. சரி, இதை வந்து நல்லா பார்த்து நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.